இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, எங்களுடைய மிஷனரிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் வருஷக்கணக்காய் நான் அநேக காரியங்களில் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு செய்து முடித்து விட மாட்டாரா? அடுத்த வருஷத்தில் செய்ய மாட்டாரா? இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த வாரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றைக்கு நடந்தால் தான் நான் எழும்பி நடக்க முடியும். எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை தேவன் செயல்படுத்த மாட்டாரா என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ பல ஆண்டுகளாய் காத்திருந்த காரியத்தில் நன்மையானது நடைபெறப் போகிறது. எவ்வளோ நாட்கள் அந்த நன்மையான காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீ காத்திருந்தாயோ அந்த காரியம் நடைபெறப் போகிறது என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஜீவ விருட்சம் போல ஒரு நன்மையான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. எந்த கோர்ட்லேருந்து ஒரு முடிவு வரலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, பல ஆண்டுகளாக இந்த கேஸ் இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவு தரமாட்டீரா என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. இந்த நாளில் வேலைக்காக இந்த நாளிலே காத்திருக்கலாம். ஆண்டுகள் கடந்து போகிறது, இன்னும் படித்த படிப்பிற்குரிய வேலை இன்னும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ காத்திருக்கலாம். அந்த காரியங்கள் இந்த நாளிலே உடனடியாக சம்பவிக்க போகிறது. இந்த நாளிலும் உன்னுடைய பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியத்தை எல்லாம் நேர்த்தியாய் செயல்படுத்த போகிறார். எதிலெல்லாம் உனக்கு நேர்த்தியாய் செயல்படுத்த வேண்டும், எதிலெல்லாம் நீ ஜீவ விருட்சம் போல் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயோ அந்த காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார். இந்த நாட்களில் ஆண்டு கணக்காய் காத்திருந்த இந்த காரியத்திற்கெல்லாம் ஒரு முடிவை தேவன் கொடுக்க போகிறார். உன்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியத்தை அவர் நடத்தி கொடுக்க போகிறார். கற்பத்தின் கனி இல்லாதபடிக்கு நீ காத்திருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பிஸ்னஸை தொடங்கணும்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன், இந்த நாளில் கைக்கு வர்ற மாதிரி இருக்கானா, வாய்க்கு எட்ட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீ கலங்கலாம். அந்த காரியத்திலும் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செயல்படுத்த போகிறார். பயப்படாத, நீ விரும்பினதை தேவன் இந்த நாளை செய்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த நாட்கள் நன்மையானது உன் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. வருஷக்கணக்காய் காத்திருந்த காரியத்திற்கு இந்த நாளில் ஒரு முடிவு வருகிறது. கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் தகப்பனை பல ஆண்டுகளாய் காத்திருந்த காரியங்கள், வருஷக்கணக்காய் காத்திருந்த காரியங்கள், மாத கணக்காய் காத்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றில் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்து அவர்கள் விரும்பினதை நன்மையானதை செய்து நீர் அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இதனால் எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொன்ன வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.